திருவடியும் தந்தையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்க்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிரக் குடிகொண்டதே. மக்களாகப் பிறந்த நாம் சிந்தனை செய்து செயல்பட வேண்டும். விலங்குகளுக்கு சிந்தனையும் கிடையாது, செயல்படுகிற ஆற்றலும் கிடையாது. ஆகவே மக்களை சிந்திக்க வைத்து அந்த செம்மனத்தை உண்டாக்குவது வழக்காடு மன்றத்தின் தன்மை. வழக்காடு மன்றம் என்பது அறிவு சுடர் விடுகின்ற ஒன்று. என் நண்பர் டாக்டர் சத்யசீலன் அவர்கள், டாக்டர் ஆவண்ணாவான ராஜகோபாலன் அவர்கள், டாக்டர் அறிவுடை அவர்கள், இவர்கள் மக்கள் மகிழும் வண்ணம் இலக்கிய பாத்திரங்களை எடுத்து அணுவணுவாக அலசி மக்களிடத்திலே சிந்தனை சுடராக படைக்கின்றார். பாரதத்திலே ஒரு சிறந்த பாத்திரம் கர்ணன். கர்ணன் என்ற சொல்லுக்கு சேதித்தவன் என்பது பொருள். இவனுக்கு தாய் தந்தையில் வைத்த பேர் வசுசேனன். வசுனா செல்வம், செல்வத்தோடு வந்தான். குந்தி தேவி தன் குழந்தை ஏழை கையில் கிடைத்தால் என்ன செய்வது என்று நவரத்னங்களை வைத்து அனுப்பினார். செல்வத்தோடு வந்ததனாலே வசுசேனன் என்று திருதராசுடைய தேர்ப்பாகனாகி அதிரதனும் அவன் மனைவி ராதையும் பேர் சூட்டினார். கர்ணன் இளமையிலேயே தான தர்மம் செய்கின்ற ஒரு உத்தமமான தர்மசீலன். ஒரு மனிதன் உயர்வு பெற வேண்டுமானால் கொடுக்கின்ற தன்மை இருக்க வேண்டும். மனிதனுடைய நற்குணங்களையெல்லாம் ஒன்றாக அழித்து விடுவது லோபகுணம். உளப்பரும் பிணிப்புறா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் என்று கம்பநாட்டாழ்வார் பாடுறார். கண்ணனிடத்திலே பல குற்றங்கள் இருந்தாலும் அவன் அள்ளி கொடுக்கிற வள்ளலாக இருந்தபடியினாலே அவன் மக்களாலே பாராட்டப்படுகின்றான். கண்ணனைப் போலே கொடுக்கின்ற குணமும் செய் நன்றி உணர்வும் வேறு பாத்திரத்திலே காண முடியாது. அதை ராஜகோபாலனும் அறிவடியும் நன்றாக வழக்கு ஆடி மக்களை மகிழ வைக்கின்றார். நடுவராக இருந்து சத்தியசீலன் கர்ணனுடைய குணங்களை எடுத்து அழகாக சொல்லி முடிவு கட்டுகிறார். சத்தியசீலன் அவர்கள் அவருக்கே உரிய ஒரு தமிழ் நடையிலே பேசுகிறார். இப்படியான சிந்தனை சுடராகிய இந்த வழக்காடு மன்றத்தை ஆனந்தார் நிறுவனத்தார்கள் இதுவரைக்கும் யாரும் செய்யாத இந்த செயலை இப்போது செய்கின்றார். இதனை நான் வாழ்த்துகின்றேன். மேலும் மேலும் இப்படி பல அவர்கள் செய்து மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும். முருகப்பெருமான் கருணை துணை செய்ய வேண்டும். தடித்தவோர் மகனை தந்தையீண்டடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். அன்பிற்கினிய நண்பர்களே, இலக்கிய அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்திற்கும் வாழ்க்கைக்கும் இணைப்பு பாலமாக, சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் தொடர்பாக, இந்த சமுதாயத்தில் தொண்டுக்காகவே தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளாசியோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகிறோம். அன்போடு அவர்கள் நேரில் இருந்து கேட்டு மகிழ்ந்து எங்களை வாழ்த்தி பாராட்டிய காரணத்தினாலேயே தமிழக மக்கள் அனைவருக்கும் இதை வழங்க வேண்டும் என்ற ஆசையோடு இதை வழங்குகிறோம். குந்தையின் மைந்தன், மூத்த புதல்வன், சூரியனுக்கு பிறந்தவன் கர்ணன், அவன் கடமை தவறிய குற்றவாளி என்பது இந்த இலக்கிய வழக்காடு மன்றத்தின் தலைப்பு. இந்த உலகத்தில் கொடுப்பதை விட சிறந்த அறம் எதுவும் இல்லை என்று சொல்லுவார்கள். நம்முடைய நாட்டில்தான் கொடுப்பதற்கே கூட பழக்குகிற முறை உண்டு. பிறந்த குழந்தை 1.5 ஆண்டில் தாய்மார்கள் ஒரு சிறிய விளையாட்டு விளையாடுவார்கள். வேறொன்றுமில்லை, இந்த கையை பிடித்து கொள்வார்கள். முழங்கையால் அந்த உள்ளங்கையிலே மெதுவாக தடவி
பருப்பு கடைந்து என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு விரலாக தொட்டு தொட்டு சாம்பார் வைத்து, ரசம் வைத்து, பருப்பு வைத்து, குழம்பு வைத்து, பாயசம் வைத்து என்று சமைப்பது போல சொல்லி குழந்தையின் வலது கையை எடுத்து எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பது போல சைகை காட்டுவார்கள். சைகை காட்டி எல்லோருக்கும் கொடுத்த பிறகு நண்டூறுது நரியூறுது நண்டூறுது என்று கிச்சு கிச்சு மூட்டுவார்கள். இந்த குழந்தை கலகல என்று சிரிக்கும். எதற்காக இந்த விளையாட்டு? பிறந்த குழந்தைக்கு கொடுத்து மகிழ வேண்டும் என்ற பழக்கத்தை கொடுப்பதற்காகவே இந்த விளையாட்டு. பிறர்க்கு கொடுத்து சிரிப்பது என்பது இயல்பாக எல்லோருக்கும் வந்துவிடாது. கொடுத்தவுடன் சிரிக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் அத்துணை பேரும் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த குழந்தைக்கு ஆங்கிலத்திலே கூட சொல்லுவார்கள் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் என்று. அனிச்சை செயலாகவே கொடுத்தவுடன் சிரிப்பு வர வேண்டும். இப்போ பல பேர்கிட்ட நாம் போய் கேட்கலாம், நிதி என்று கேட்டால் கொடுத்துடுவா, ஆனால் சிரிக்க மாட்டான். 4 பேராக வந்து பிடுங்கிட்டு போயிட்டானேன்னு வாழைப்பூ மாதிரி மூஞ்சியை வச்சுக்குவா. அந்த மாதிரி இல்லாமல் கொடுத்து சிரிக்க பழக்குவதற்கு குழந்தை பருவத்திலேயே ஒரு விளையாட்டு. அது போகட்டும், இறந்த பிறகு ஒரு உடம்பை பாடையிலே ஏற்றுவதற்கு முன்பு நெற்றியிலே ஒரு நாலனாவை ஒட்டுவார்கள். இது எதற்காக என்றால், அவனை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்ந்த நாள் வரையிலும் வைக்கப்போர் நாய் மாதிரி வாழ்ந்தியே. வைக்கப்போர் நாயின்னா தானும் திங்காது, திங்க வர்ற மாட்டையும் திங்க விடாது. நீயும் அனுபவிக்கல, அடுத்தவனுக்கும் கொடுக்கல. ஆனால் இப்பொழுது ஓம் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு நாலனாவை ஒட்டுகிறோம். அதை கூட அங்கே இடுகாட்டில் இன்னொருத்தன் பேர்த்து கொண்டு போகிறான். ஆகவே பிறர்க்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை அந்த உடம்பை காட்டி நமக்கு பாடம் சொல்லுகிறார்கள். அப்போ கூட சில பேர் இருப்பான், செல்லாத நாள்னாவா தேடுவான் நெத்தியில் ஒட்டுறதுக்கு, பணத்து நெத்தியில். அவன் தேரமாட்டான்னு அர்த்தம். குழந்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை கொடுத்து மகிழ்வது எப்படி? இதைத்தான் திருவள்ளுவன் சொல்லுவான், ஈத்துவக்கும் இன்பம் என்று சொல்லுவான். அந்த இன்பத்தை அடைவதற்காக, கொடுப்பதற்காக, கொடை சிறப்பை விளக்குவதற்காகவே ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டதென்றால், இலக்கிய உலகத்தில் எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை மொழிகளிலும் சிறப்பாக அமைந்திருக்கின்ற ஒரு பாத்திரமாக கர்ணன் விளங்குகின்றான். இந்த கர்ணன் கொடைக்கு ஒருவன். அவனுடைய பாத்திரமே அலாதியான பாத்திரம். ஒரு மனிதனுக்கு 4 வகை துணை உண்டென்று சொல்லுவார்கள். அந்த 4 துணைகளையுமே இழந்தவன் இந்த கர்ணன். குந்தியின் புதல்வனாகத்தான் பிறக்கிறான், சூரிய புத்திரனாகத்தான் இந்த உலகத்தில் அவதரிக்கிறான். ஆனாலும் அவன் தாய் பெற்றவுடன் பழிக்கு அஞ்சி ஆற்றிலே விட்டு விடுகிறாள். எடுத்து வளர்த்தானே, அவன்தான் இவனுக்கு எல்லாம் தருகிறான். சரி, பெற்ற தந்தையாகிய சூரியனாவது உதவி செய்தானா? அவனும் எந்த விதத்திலும் இவனுக்கு உதவவில்லை. குருவாக துணை புரியும் என்று இறைவனை சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் பெரும் துணையே குரு என்று சொல்லுவார்கள். அந்த குருவாகிய பரசுராமன் கூட அவனுக்கு வந்த மார்ச்சரியத்தால் கர்ணனை சபித்து விடுகிறான். உரிய காலத்தில் நான் கற்பித்த வித்தைகள் உனக்கு மறந்து போகக் கடவது என்று. இறைவனாவது துணை இருந்தானா என்றால் அதை இந்த வழக்காடு மன்றத்தின் இறுதியிலே நாம் காணலாம். ஆக மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று ஒரு உயிர்க்கு சொல்லப்படுகிற 4 துணைகளுமே இந்த கர்ணனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அந்த கர்ணனுடைய பாத்திரத்தை இன்றைக்கு வழக்காடு மன்றமாக அமைத்திருக்கிறோம். நண்பர் ராஜகோபாலன் ஒரு பக்கத்திலே இருக்கிறார். அருள்நெறி நாவலர் என்னும் பட்டத்தை பெற்று சென்னை பல்கலைக்கழகத்திலே காரைக்கால் அம்மையாரை பற்றிய ஆய்வு செய்து அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இளமையில் பேச்சு போட்டியிலும் மற்றவற்றிலும் தங்கப்பதக்கம் பெற்ற அவர் கர்ணன் கடமை தவறிய குற்றவாளி என்று வழக்கை இங்கே தொடுக்கிறார். ஒரு பக்கத்திலே வழக்கறிஞர் நகைச்சுவையரசு அறிவொளி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்வதில் மிகவும் கெட்டிக்கார். இந்த நாட்டினுடைய மருத்துவம், யோகம், சீன நாட்டு அக்குபங்சர் ஆகிய 3ஐயும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து ஆல்டர்னேட் மெடிசின் என்ற அமைப்பில் டென்மார்க் நாட்டிலே உள்ள கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகத்திலே ஆய்வேட்டினை சமர்ப்பித்து அவர்கள் உலக பல்கலைக்கழகங்கள் போற்றுகிற டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள்.
சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள். அவர்கள் கர்ணன் குற்றவாளி அல்லன் என்று மறுக்கிறார்கள் இந்த வழக்கத்தை. நாம் பொதுவாகவே பேச்சுகளாக சொற்பொழிவுகளாக கேட்பதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இலக்கிய பாத்திரங்களை இலக்கிய பாத்திரங்களாகவே பார்க்காமல் வாழ்வியல் பாத்திரங்களாக அவைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினால் எழுந்ததுதான் இந்த முயற்சி. கர்ணன் நமக்கு இன்றைக்கு எப்படி துணை புரிவான்? இன்றைய இளைஞர் சமுதாயம் ஒரு கேள்வி கேட்கும், how it is relevant today. இந்த கேள்வி நியாயமான கேள்வி, சிந்தனையில் எழுகின்ற கேள்வி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து முடித்த ஒருவன் இன்றைக்கு எனக்கு எப்படி வழிகாட்டுவான்? அந்த கதைகளை படிப்பதனால் இன்றைக்கு என்ன லாபம்? சமுதாயம் அதனால் எந்த பயனை பெறும் என்று அந்த இளைஞர்கள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அதைத்தான் பாரதி அதற்கு பதிலே சொன்னான். பழங்கதைகளை மறைவாக சொல்லி சொல்லி அந்த கதைகள் தேவையற்றவைகள் போல தோன்றுகின்றன. ஆகவே மறைவாக சொல்லாதீர்கள். அந்த கதைகளிலே புதைந்திருக்கின்ற கருவூலங்களை, அந்த கதைகளிலே புதைந்திருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை, அந்த கதையிலே புதைந்திருக்கிற நுட்பங்களை இன்றைக்கு எவை தேவையோ அவற்றை வெளிப்படையாக எடுத்துச் சொல்லுங்கள் என்பதைத்தான் மறைவாக பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை என்று பாரதி பாடினான். மறைவாக பழங்கதையாக சொல்லாமல் கர்ணன் பாத்திரத்தை நம்முடைய பழக்கத்திலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய கோணத்தில் அவனுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, அவன் நமக்கு காட்டுகிற நெறிகள் என்ன என்பதை ஆராய்வதுதான் இந்த வழக்காடு மன்றத்தினுடைய நோக்கம். பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போவோமேயானால் உயர்ந்த சிந்தனைகளுக்கு கூட இடமில்லாது போகும். நாம் பல நேரங்களில் சிந்திப்பதையே கூட தவறு என்று சொல்லிவிடுகிறோம். சிந்திப்பதே கூட நமக்கு அந்நியமாக போய்விட்டது. பல பேர் இரவல் சிந்தனையிலேயே வாழ்ந்து விடுவது என்று இந்த உலகத்தில் முடிவு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கையிலே புஸ்தகத்தை வைத்திருப்பான், படிக்கவே மாட்டான், ஆனால் அவனை படிப்பாளி என்று ஒத்துக்கொள்வோம். கோயிலுக்கு போவான், தெய்வத்தை கும்பிடவே மாட்டான், ஆனால் அவனை பக்தன் என்று ஒத்துக்கொள்வோம். படிக்காதவனை படிப்பாளி என்றும் கும்பிடாதவனை பக்தன் என்றும் ஒத்துக்கொள்ளுகிற நாம் யாராவது ஒருவர் உட்கார்ந்து கொண்டு கன்னத்தில் கையை வைத்து சிந்தனை செய்து கொண்டிருப்பாரேயானால் அதோ ஒரு மாபெரும் சிந்தனையாளர் அமர்ந்திருக்கிறார் என்று யாரும் சொல்வதில்லை. நேற்று வரையிலும் நல்லதான் சார் இருந்தான், என்னமோ பேயரஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். காரணம், சிந்தித்து புதியவற்றை கைக்கொள்ளுவது என்பதே கூட நமக்கு அந்நியமாக போய்விட்ட காலம். அதை போல நாம் இலக்கியங்களை எல்லாம் ரசிப்பதற்கு என்றும் படிப்பதற்கு என்றும் நூலாக எழுதுவதற்கு என்றும் விளக்கம் தருவதற்கு என்றும் பழைய பழக்கத்திலேயே இல்லாமல் வாழ்வியலாக எப்படி சிந்திப்பது, அந்த பாத்திரங்கள் அல்லது அந்த நூல்கள் நமக்கு இன்றைக்கு எப்படி துணை புரியும், how they are relevant today என்ற அந்த கேள்வியை முன்னால் வைத்துதான் இந்த அருமையான வழக்காடு மன்றத்தில் நண்பர் ராஜகோபால் அவர்கள் வழக்கை தொடுக்கிறார்கள். நண்பர் அறிவொழி அவர்கள் இந்த வழக்கை மறுக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அருமை நண்பர்களே, வழக்கறிஞர் அருள்நெறி நாவலர் டாக்டர் ஆவா ராஜகோபால் அவர்கள் கர்ணன் கடமை தவறிய குற்றவாளி என்ற வழக்கை பதிவு செய்கிறார். சொல்லத் தெரிந்தவர் சொன்னால் தமிழ் சொந்தம் உறவு கொண்டாடும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் வீராவேசமாக அழுத்தந்திருத்தமாக நம் உள்ளமெல்லாம் அவர் பக்கமே சார்கின்ற வகையில் வழக்கை பதிவு செய்கிறார் பேராசிரியர் அருள்நெறி நாவலர் டாக்டர் ராஜகோபால் அவர்கள். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதி இலக்கிய பேரொளி நாவுக்கரசர் டாக்டர் சத்யசீலன் அவர்களுக்கும், இந்த வழக்காடு மன்றத்தில் எதிர் வழக்காடுவதற்காக அமர்ந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆய்வுரை திலகம் டாக்டர் அறிவொளி அவர்களுக்கும், இந்த வழக்காடு மன்றத்தை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற இனிய இலக்கிய அன்பர்களுக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த வழக்காடு மன்றத்தில் கர்ணன் கடமை தவறிய குற்றவாளி என்ற வழக்கினை சமர்ப்பிப்பதற்கு அனுமதித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்ணனை பொறுத்தவரையில் இலக்கிய உலகில் நீதிபதி அவர்களே, கொடையில் உயர்ந்தவன் என்பதும் அவனுடைய வீரத்தில் சிறந்தவர் என்பதிலும் எனக்கு எந்தவிதமான வேறுபாடு கிடையாது. உள்ளபடியே கர்ணன் வில் வளைத்து விட்டான் என்றால் எதிரியினுடைய நெஞ்சமெல்லாம் விளையாட்டு திடலாகிவிடும் என்ற நம்பிக்கை உடையவன் நான். ஆனாலும் நீதிபதி அவர்களே, கொடையில் வல்லவனாக இருக்கக்கூடிய கர்ணன் பல குறைபாடுகளை உடையவன் என்ற வேதனையினால்
இந்த வழக்கினை இந்த மாமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை என்பார்கள். ஆனால் நீதிபதி அவர்களே, இன்றைக்கு கார்த்திகைக்கு முன்னும் மழை இல்லை, பின்னும் மழை இல்லை. இதை நோக்குகிற போது கனம் நீதிபதி அவர்களே, மனித சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த குணத்தை கொண்டிருப்பவன் பல்வேறு தீய கருத்துக்களை வைத்திருந்தாலும் அந்த தீய செயல்களை எல்லாம் இந்த ஒரு உயர்ந்த குணம் மறைத்துவிடக் கூடாதே என்ற வேதனையினால் இந்த வழக்கினை இந்த மாமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். பண்பாட்டில் உயர்ந்தவனாக இருக்கிற ஒருவன் எல்லா விதமான நற்குணங்களையும் பெற்றிருக்க வேண்டுமே தவிர ஒரு உயர்ந்த குணத்தின் அடிப்படையில் பல்வேறு தீய செயல்களை மறைத்துவிடக் கூடாதே என்ற வேதனையில் தான் இந்த வழக்கை வைத்திருக்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த அடிப்படையில் கர்ணன் மீது 4 குற்றச்சாட்டுகளை சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் குற்றச்சாட்டு, மாணவன் என்ற முறையில் தன்னுடைய ஆசிரியனாகிய பரசுராமனிடமே பொய் கூறிய குரு துரோகிதான் இந்த கர்ணன். இரண்டாவது குற்றச்சாட்டு, நண்பன் என்ற முறையில் தன்னுடைய இனிய தோழனாகிய துரியோதனனுக்கு அறிவுரை கூற வேண்டிய நேரத்தில் அறிவுரை கூறாது நட்பை நாரறுத்தவன் தான் இந்த கர்ணன். மூன்றாவது நீதிபதி அவர்களே, தன்னுடைய தொண்டன் என்ற முறையில் தன்னுடைய தலைவனுக்கு உதவ வேண்டிய உடல் வலிமையையும் ஆயுத வலிமையையும் கொடை என்ற பெயரில் குறைத்து கொண்ட நன்றி கெட்டவன் இந்த கர்ணன். நான்காவது நீதிபதி அவர்களே, மனிதன் என்ற முறையிலாவது சிறந்திருந்தானா என்றால் தன்னுடைய தலைவனை நினைக்க வேண்டிய நேரத்தில் தன்னையே நினைத்த சுயநலக்காரன் இந்த கர்ணன். கன நீதிபதி அவர்களே, இந்த 4 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கர்ணனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்து உரிய தண்டனையை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, டாக்டர் அருள்நெறி நாவலர் அவர்கள் கர்ணன் மீது கடுமையான 4 குற்றச்சாட்டுகளை இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நானும் அந்த நூலோடு ஒப்பிட்டு பார்த்ததில் அவைகள் அனைத்தும் உண்மைகளாகவே எனக்கு படுகின்றன. ஆகவே இப்பொழுதே அவர் பக்கம் தீர்ப்பளித்து இந்த வழக்காடு மன்றத்தை நிறைவு செய்துவிடலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் பாவம், எதிர்த்தரப்பிலே நீங்கள் இங்கே ஆஜராகி இருக்கிறீர்கள். இந்த வழக்கை எதிர்த்து வாதிட விரும்புகிறீர்களா அல்லது இதிலிருந்து விலகிக்கொள்ள நினைக்கிறீர்களா? மதிப்புக்குரிய நீதிபதி நாவுக்கரசர் டாக்டர் சத்யேஸ்வரன் அவர்களே, வழக்கை திறமாக முன்மொழிந்திருக்கும் எதிர்க்கட்சி வழக்கறிஞர் அருள்நெறி நாவலர் டாக்டர் ஆவா ராஜகோபாலன் அவர்களே, இந்த வழக்காடு மன்றத்தை இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அரிய இலக்கிய நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவர் வழக்கை பற்றி விவாதத்தை சொல்லி முடித்து அதற்கு பிறகு அந்த வழக்கை பற்றி நான் என்ன மறுப்பு சொல்கிறேன் என்பதையும் சொல்லி முடித்த பிறகு 2ஐயும் கேட்டு தீர ஆலோசனை செய்து அதற்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவை சொல்வீர்கள் என்றால் உங்களை நீதிபதி என்று நான் சொல்வதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இப்போ என்னாச்சு? நீங்கள் அவர் பாதிதான் சொல்லியிருக்கிறார், நான் இன்னும் மீதியை சொல்லவே இல்லை. பாதியிலேயே ஒரு நீதியை முடிவு செய்வது என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்களை நீதிபதி என்பதை விட நீதி பாதி என்று சொல்வதுதான் பொருத்தமாக எனக்கு தோன்றுகிறது. வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, அவர் சொல்லிய உண்மைகளின் அடிப்படையில் தான் நான் சொன்னேனே தவிர பாதியிலேயே அவர் பக்கம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற ஆசையினால் தீர்ப்பளிக்கவில்லை. ஆகவே அந்த உண்மைகளை கருத்து கொண்டதில் என்ன தவறு? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவர் சொன்னதெல்லாம் உண்மை என்றே வைத்துக் கொள்வோம். எப்பேற்பட்ட உண்மை? என்ன உண்மை? ஏனென்று கேட்டால் உண்மைகள் பலவிதம். உண்மை என்றால் ஒரே உண்மைதான், சத்தியம் என்றால் ஒரே சத்தியம்தான். இதில் என்ன பல வகை? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, ஒருவன் காலையில் ஒரு உண்மை பேசுகிறான், சரி. மத்தியானம் இன்னொரு உண்மை பேசுகிறான், சரி. சாயங்காலம் வேற ஒரு உண்மை பேசுகிறான், சரி. ராத்திரி 8 மணி ஆயிட்டுதுன்னா என்னென்னமோ பேசுகிறான். இப்படி ஒரு மனுஷன் ஒரே நாளில் இவ்வளவு உண்மை பேசும்போது உண்மைகள் பலவிதம்னு தானே அர்த்தம் ஆகுது. நான் வேணா உங்களுக்கு ஒரு 3 உண்மையை சொல்லட்டுங்களா? நீங்க வேற 3 உண்மை சொல்ல போறீங்களா? இந்த 3 உண்மையை வச்சு தாங்க அவர் சொன்ன 4 உண்மையை நீங்க முடிவு பண்ணுவதற்கு வசதி ஏற்படும். சரி, சொல்லுங்க. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, நான் சொல்ற முதல் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பொய்யான உண்மை. 2வது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவான உண்மை. 3வது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையான உண்மை.
இப்ப எனக்கு நாலாவதா ஒரு உண்மை தெரியணும். அது என்னங்க? நீங்க தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் உண்மையை உண்மையான தமிழில் உண்மையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அது என்ன பொய்யான உண்மை? இப்போ நாம ஒரு பெரிய திறந்த வெளி மைதானத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி. அங்க நிக்கிறவங்க, உட்காந்துக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க, கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நம்ம ஒரே நேரத்துல பாக்குறோம்ல. ஆமா, எல்லாரையும் தெரியும். எல்லாரையும் சமமாதானே தெரியும். ஆமா, எல்லாரையும் சமமா ஒரே இடத்துல இருந்து நமக்கு தெரியுதுன்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? பூமி தட்டையா இருக்கு, அதனால இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கண்ணில் படுறாங்க. அப்ப பூமி தட்டைதானுங்களே? ஓ இல்ல, பூமி உருண்டை. அப்போ பூமி உருண்டைங்கிறீங்க, இங்க சமமா தெரிகிறதுனால தட்டைங்கிறீங்க. ஒரு இடத்துல பூமி உருண்டையா இருக்குது, இந்த இடத்துல பூமி தட்டையா இருக்குது. இந்த தட்டை என்பது அந்த உருண்டை என்பதற்கு பொய்தானே? அந்த உண்மை என்பது இந்த தட்டை என்பதற்கு பொய்தானே? ஆமா. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, ஒரு இடத்துல உருண்டை மாதிரியும் ஆனா இன்னொரு இடத்துல தட்டையாகவும், இப்படி ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல இல்லாம இருக்கிறதுனால ஒரு இடத்துல உண்மையாகவும் ஒரு இடத்துல பொய்யாவும் இருக்குது. ஆகவே இது ஒரு பொய்யான உண்மை. அது என்ன பொதுவான உண்மை? நீங்களே நீங்க எந்த நாட்டு பூகோள புஸ்தகத்தை வேணாலும் படிச்சு பாருங்க. சரி. 3/4 மடங்கு இந்த உலகத்துல தண்ணீர்மா. ஆமா. 1/4 மடங்கு தரைமா. ஆமா. இப்படி பொதுவா எல்லா நாட்டிலையும் சொல்றதுனால இது ஒரு பொதுவான உண்மைங்க. ஓஹோ, உண்மையான உண்மைன்னா என்ன? உண்மையான உண்மைன்னா இப்ப நீங்க நீதிபதி, அது ஒரு உண்மை இல்லைங்களா? நீங்க என்ன பண்றீங்க, 3/4 மடங்கு இந்த உலகத்துல தண்ணீர் இருக்குதுன்னு சொல்றானே, அது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்காக ஆழமான ஒரு கடல்ல போய் நீங்களாவே குதிச்சு கீழே முழுகி போறீங்க போறீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க. ஏங்க, நீங்க முழுகி போகப்படாதா? போகலாம். எந்த ஒரு நீதிமன்றத்திலேயாவது வக்கீல் தீர்ப்பு சொல்றாப்புல வந்ததுன்னா நானே போயிடுவேன். ஆனா எல்லா நீதிமன்றத்திலையும் நீதிபதி தானே தீர்ப்பு சொல்றாரு. அதனால நீங்க தான் முடிவை கண்டுபிடிக்கணும். ஆக இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. நான் வந்திருக்கிற முடிவு வேறங்க, நீங்க நினைக்கிற முடிவு வேறங்க. இப்ப நீங்க கீழே போயிட்டு இருக்கீங்கல்ல, சரி, கடைசி வரைக்கும் போறீங்கல்ல. ஆமா. போயிட்டே இருந்தா கடைசியில என்னங்க இருக்கும்? கடைசியில தரதான் வரும். அப்போ அங்கேயும் தரதான் இங்கேயும் தரதான். ஆமா. வேணுமானா அது பள்ளம் இது மேடு இப்படிதானே சொல்லணும். ஆமா. எங்க பார்த்தாலும் தரதானே. ஆமா. 3/4 மடங்கு தண்ணீர் 1/4 மடங்கு தரை என்று சொல்வது உண்மை அல்ல. உண்மையான உண்மை எது என்றால் எல்லாமே தரை என்பது தானே உண்மையான உண்மை. ஆமா, அதாங்க. இப்போ அவர் பேசுனது என்ன உண்மை? அது ஒரு பொய்யான உண்மை. நான் பேசுனது பொதுவான உண்மை. நீங்க பேசுனது அதாங்க உண்மையான உண்மை. அப்ப கர்ணனை குற்றவாளி இல்லை என்கிறீர்கள்? நிச்சயமாக அவன் குற்றவாளியே இல்லை. ஏனென்று கேட்டால் உலகத்துக்கு கொடை என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்தவனே அந்த கர்ணன் தான். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவலது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னாரே திருவள்ளுவர். அதற்கே ஒரு இலக்கியமாக வாழ்ந்தவன் இந்த கர்ணன். அது மட்டும் இல்லைங்க, பாரதி சொல்லியிருக்கிறார், சான்றோர்கள், கவிஞர்கள், உயர்ந்தவர்கள், உத்தமர்கள், இப்பேற்பட்டவர்களையெல்லாம் எந்த நாடு போற்றாமல் இருக்கிறதோ அந்த நாட்டில் மீண்டும் அந்த சான்றோர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள், பெரியோர்கள், உத்தமர்கள், உயர்ந்தவர்கள் மீண்டும் பிறக்கவே மாட்டார்கள்னு சொல்லியிருக்கிறார். இவன் ஒரு உத்தமன். இந்த உத்தமனை நீங்க குற்றவாளின்னு சொன்னா இது மாதிரியான உத்தமன் இந்த நாட்டில் பிறக்காமலே போயிடுவான். ஆகவே எதிர்கால சமுதாயத்தை எண்ணியாவது இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்வது உங்களுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தள்ளுபடி செய்யவில்லை என்றால் அவர் ஒவ்வொன்றாக சொல்லுகிற போது நான் மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கறிஞர் அறிவொளி அவர்கள், உத்தமன் சான்றோன் ஆகியோரை போற்றாத நாட்டில் மீண்டும் அவர்கள் தோன்ற மாட்டார்கள். ஆகவே இங்கே இந்த கர்ணனை பற்றிய வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும், அவன் கொடையால் மிக்கோன் என்று அவர்கள் வாதம் செய்கிறார். ஆனால் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் ஒரு தீமையோ அல்லது ஒரு அறியாமையோ இருக்கும் என்பது வள்ளுவம். ஆகவே நாம் கர்ணனிடத்திலே இருக்கிற குற்றம் குறைகளை ஆராய்ந்து பார்த்து அவற்றை விலக்கி கொண்டு அவன் நல்ல குணங்களை மாத்திரம் பின்பற்றுவது என்பதுதான் சமுதாயத்தில் நம்முடைய வாழ்விற்கு வெற்றியை தரும். ஆகவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்வதற்கில்லை. வழக்கறிஞர் அறிவொளி அவர்கள் மறுத்தே ஆக வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன்.